ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேஸ்டியான அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சமாக போட்டுட்டு ஸ்பைசஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கிராம்பு, பட்டை, பொடியாக கட் பண்ணியிருக்க பூண்டு. நாங்கள் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால எந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் தக்காளியெல்லாம் நல்லா கழுவி தொடச்சிட்டு கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண பூண்டு, பொடியாக கட் பண்ண ஆனியன், அதுக்கப்புறம் ஆனியன்லாம் நல்லா வதங்கின பிறகு நீங்கள் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது மட்டும்தான். நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண வேணாம். நான் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா வேக விட்டுருங்க. தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்து தொக்கு பதத்துக்கு வரணும். மூடி போட்டு நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். இது நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் 15 days வரைக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சோறு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.